ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம அச்சிந்த்ய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்ய ராசயே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. நம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையின் ஆரம்பம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் அவருடைய கிருபையால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஆச்சாரியனாக ரகசியத்ரயத்தை உபதேசம் பண்ணினர். ஸ்ரீ மகாலட்சுமி தான் சேனை முதலியார் விஸ்வக்சேனரின் ஆச்சாரியன். ஏனென்றால் பிராட்டிக்கு பரமக்கிருபை, பாரதந்திரியம், அனன்யார்ஹத்துவம் மூன்றும் இருக்கிறது. அதற்கு பின் சேனாபதி விஸ்வக்சேனர் சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியனாக இருந்தார். ஷடகோபன் குழந்தையாக புளிய மரத்துக்குள் தியானம் செய்யும்போது விஸ்வக்சேனர் குரு மந்திரத்தை உபதேசித்தார். அப்புறம் நம்மாழ்வார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்? ஆழ்வார்களின் காலத்திற்கு பிறகு தமிழ் வேதங்களுக்கு சமமாக இருக்கின்ற பிரபந்தங்களை பரப்பவதற்கு பெருமாள் வைகுண்டத்தில் இருந்த நித்திய சூரியன கஜானனரை பூலோகத்திற்கு சென்று நாதமுனிகளாக அவதரிக்க கூறினார். கஜானனர் யாரு? கஜானனர் விஸ்வக்சேனருடைய அமைச்சர். அவர்தான் பூலோகத்தில் காட்டுமன்னார் கோயிலில் நாதமுனிகளாக ஈஸ்வர பட்டருக்கு மகனா அவதாரம் பண்ணார். பெருமான் பெரிய பிராட்டி சேனையர்கோ நம்மாழ்வார் என்னும் இவர் பின் வந்த மகான் யாரு தெரியுமா? நம் சேனை முதலியமை ஜகஜானனரம் சமாக நாமுக கவந்த மகான் யாரு தெரியுமா? நாத முனிகளே, ஸ்ரீமன் நாத முனிகளே, நாத முனிகளே, ஸ்ரீமன் நாத முனிகளே. எந்த ஊர்ல பிறந்தார்? தமிழ்நாட்டில் தென்னார்காடு மாவட்டம் கடலூர்னு ஒரு ஊரில் இதோட தென்கோடியில் கொள்ளிடமாற்றின் பக்கமாக காட்டுமன்னார் கோயில் இருக்கிறது. வீரநாராயணபுரம் அந்த திவ்ய தேசமோட இன்னொரு பெயர். இந்த கோயிலோட புஷ்கரணி பெயர் வேத புஷ்கரணி. வீரநாராயண பெருமாள் தான் வீரநாராயணபுரமோட மூலவர். 3 உற்சவர்கள் இருக்கா. ராஜகோபாலன், செண்பக மன்னர், அப்புறம் அழகிய மன்னர் அல்லது சுந்தரகோபாலன். இதான் 3 காட்டுமன்னார் கோயில்ல இருக்கிற பெருமாளுடைய பெயர். சரி, வீரநாராயண பெருமாள் இன்னொரு பேர் என்ன? காட்டு மன்னார் மன்னனார் அவருடைய இன்னொரு பெயர். நமநாதமுனிகள் புதன்கிழமையில் பௌர்ணமியில சுக்லபக்ஷத்துல பிறந்தார். சுக்லபக்ஷம்னா என்ன? அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற 15 நாள் தான் சுக்லபக்ஷம். நாதமுனிகளுக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்கு? நாதமுனிகளுக்கு நிறைய பேர் இருக்கு. ஸ்ரீநாதன், ரங்கநாதன், அப்புறம் ரங்கநாத முனிலாம் அவருடைய பெயர். ரங்கநாத முனி தான் அவருடைய இயற்பெயர். ஒரு பெரிய ஏரி இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்றியா? குளப்படியிலே தேங்கினால் கிழவி மட்டும்தான் குடிக்க முடியும். வீரநாராயணபுர ஏரியில தேங்கினால் நாடே செழிக்கும். இதுதான் நாதமுனிகள் சொல்லிண்டே இருப்பார். காட்டு மன்னார் கோயிலினும் வீரநாராயணபுரத்தில் கலியில் அவதரித்த மகான் யாரு தெரியுமா? ஓட்டி விடுவன் கலியை ஈஸ்வர பட்டருக்கு ஒரு மகனாய் வந்த மகான் யாரு தெரியுமா? நாதமுனிகளே, ஸ்ரீமன் நாதமுனிகளே, நாதமுனிகளே, ஸ்ரீமன் நாதமுனிகளே. அண்ணா, வீரநாராயண ஏரியா யார் அது கட்டினா?
வடகாவேரின்னு சொல்ற கொள்ளிடம் பெரிய நதி. அளவில்லாத வெள்ள நீர் ஓடி கடலில் கலந்து கொண்டிருந்தது. அவ்வளவு தண்ணீரும் கடலுக்கு போனா ஒன்னும் பயன்படாதே. சரியா சொன்ன. அப்படி வீணாகாம மக்களுக்கு பயன்படும்படி கடல் போன்ற பெரிய ஏரியை பராந்தக சோழன் மகன் ராஜாதித்தன் கட்டினாள். அப்பா, அவ்வளோ பெரிய ஏரியா? ஆமாம், அவள் அந்த ஏரிக்கு வீரநாராயண ஏரின்னு பெயர் வச்சாள். ஏரிக்கரையில் வீரநாராயணபுரம்னு ஒரு ஊர் உருவாக்கினாள். ஒரு கோயிலும் கட்டினாள். என்ன கோயில் அண்ணா? அந்த கோயில்தான் வீரநாராயண பெருமாள் கோயில். இந்த வீரநாராயண ஏரிக்கு தெற்கில்தான் காட்டுமன்னாள் கோயில்ங்கிற ஊர் இருக்கு. அத சதுர்வேத மங்கலம்னு சொல்லுவா. இந்த ஊரோட தென் பகுதியில தான் மன்னனார் கோயில் இருக்கு. கோயில் இருக்கிற இடம்தான் வீரநாராயணபுரம். வீரநாராயண சதுர்வேத மங்கலத்தின் ஒரு பகுதி ஸ்ரீதர நாராயணச்சேரி. அததான் குப்பங்குழின்னு கூப்பிடுவாங்க. ஓ, இந்த இடத்தில்தான் நாதமுனிகள் பிறந்தாரா? ஆமாம், சதுர்வேதி மங்கலத்தில் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குடி புகுந்தார்கள். அதுல சொட்டை குலத்தை சார்ந்த வைஷ்ணவர்களும் குடியேறினார்கள். இந்த சொட்டை குலத்தில் தான் நாதமுனிகள் பிறந்தாள். அவரோட திரு அவதார பூமிக்கு எத்தனை பெருமை அண்ணா. ஆழ்வார்களின் பாசுரங்களை நமக்கு அளித்து அவற்றை பாடி திருக்கோயில்களில் உள்ள திருமாலை வணங்கினால் நாடு நலம் பெறும், நம் வாழ்வு வளம் பெறும்னு நமக்கெல்லாம் சொன்ன உயர்ந்த மகான் நாதமுனிகள். சதுர்வேதி மங்களமாம் அவதார பூமிக்கு சந்நித்தியம் தந்த மகான் யாரு தெரியுமா? இது காரும் அவருக்கு இணையான ஆச்சாரியன் இல்லாத அந்த மகான் யாரு தெரியுமா? நாதமுனிகளே, சிவன் நாதமுனிகளே, நாதமுனிகளே, சிவன் நாதமுனிகளே.